திருச்செந்தூர் போய் வேலை தூக்கி கொண்டு வேலை தூக்குறது வந்து இருக்க எல்லா அரசியல் கட்சிக்காரன் செய்கிறான்னு வச்சுக்குவான். ஆனால் இவர் செய்யக்கூடிய நோக்கம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ராமா இருக்குது, அதை நம்ம சொல்லணும். இதுக்குள்ள பெரிய அரசியல் இருக்குது. எதுக்காக வந்து திருச்செந்தூர் போகிறாருன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க நல்லா பாருங்கள், அவருடைய சரியான நோக்கம் என்னென்னா, ஒட்டுமொத்த பெரும்பான்மையான இந்துக்கள் மக்களையும் திருப்திப்படுத்த முதல்ல முடியாது. அப்போ அவரோட முதல் நோக்கம் என்னென்னா, அதுவும் அங்கே உட்காந்து முழுசாக ஜனநாயக படத்தை முழுசாக பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னால், அப்போ அங்கே என்ன அவன் கண்காணிச்சான்? அப்போ அரசு விழுப்புரம் அங்கே என்ன இருக்குது, குறிப்பாக விஜயோட வளர்ப்பு என்னவா இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அவரை கைது பண்ணுறதுங்கிறத தாண்டி இந்த பகடைக்காய்களாக குழந்தைகளை பயன்படுத்துவதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்விலாம் நியாயமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா விஜயால் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களை தாண்டி இளைஞர்களை தாண்டி குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உளவியல் ரீதியாக வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார் என்பதை உண்மை. அந்த விஜய் கொஞ்சம் கூட அறிவுலாம் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி குழந்தைகளை பயன்படுத்த பார்க்குறார். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். வெறும் மன்னிப்புக்க சொல்றதுக்கு நியாயம் கிடையாது. மன்னிப்பு இவர் கேட்கவும் மாட்டார். அப்போ சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வாக்கு எண்ணும் மையத்தில் வந்து சிசிடிவி கட்டுப்பாடு அறையில் ஜனநாயகன் படம், அதாவது கண்காணிப்பாளர் இருக்கிற ஒருத்தர் வந்து ஜனநாயகன் படம் பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பகிர்ந்திருக்காரு. அதுக்கு வந்து உடனே காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து அவரை இன்னைக்கு காலையில் கைது பண்ணியிருக்காங்க. முதல் கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, அதாவது சொல்கிறது, விஜய் ரசிகர்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரகம் பல ரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜய் ரசிகரே பல பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது விஜய் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை வந்து யாருமே வந்து இது நீங்கள் ஆன்லைனில் பார்க்காதீங்க அப்படின்னு கூப்பாடு விட்டு அலறக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம், அது பெரும்பான்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இனிமேல் படத்தை மட்டும் பார்க்காதீங்க, பார்த்தா அது அண்ணனுக்கு செய்யக்கூட துரோகம் அப்படின்னு ஒரு பக்கம் கதறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுப்பதிவு எந்திரம் என்ற இடத்துல ஒரு கான்ட்ராக்டர் போடுறவருக்கு கான்ட்ராக்ட் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதில் தான் அவர் வந்து வேலை பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்துருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவதுங்க, ஒரு அரசியல்படுத்தப்படாத ஒரு சமூகம் வந்து என்ன மாதிரி ஆகும், அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கும், அதில் அவன் என்ன அமௌண்ட் போட்டிருக்கான்னா, நான் வந்து பெரிய ஐஏஎஸ் அரசு வேலையெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இந்த ஓட்டுன்றதே பாதுகாக்கிற என்ன ஒரு இடத்துல வந்து நான் இப்படி இருந்துகிட்டு இருக்கேன் ஒரு பெருமையாக அவன் பேசியிருக்கதான் பார்த்தாவ. அப்போ எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல் மனம் பிறந்த மனநிலை இருக்காங்கன்றது இது ஒரு நல்ல உதாரணம். இந்த மாதிரி விஷயங்கள், இப்படியான ஆட்களை தான் விஜய் உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்ணோட பார்க்க முடியுது. அதுவும் அங்கே உட்காந்து முழுசாக ஜனநாயக படத்தை முழுசாக பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னால், அப்போ அங்கே என்ன அவன் கண்காணிச்சான்? அப்போ அரசு விழுப்புரம் அங்கே என்ன இருக்குது, குறிப்பாக விஜயோட வளர்ப்பு என்னவா இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அவரை கைது பண்ணுறதுங்கிறத தாண்டி இந்த படம் எப்படி ஓங்கைக்கு வந்துச்சு, இந்த படம் ஏன்னா இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆன விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டர் தான் உறுதியாயிருச்சு. எடிட்டர்னா யார்? எடிட்டரோட கண்காணிப்பில் வந்து தான் எல்லாம் இருக்குது. அது எடிட் வருஷனால உறுதியாயிருச்சு. அப்போ இது விஜய்க்கு தெரியாமையா? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஜனநாயகன் தேர்தலுக்கு முன்னாடி வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இது எப்படியாவது லீக் ஆகணுங்கிறது விஜயோட திட்டம்தான். விஜய்க்கு தெரியாமல் எடிட்டர் வந்து இதை கேட்டால் சரியாக எடிட்டரை கைது பண்ணுறது, இப்போ அந்த படம் பார்த்தவனை கைது பண்ணுறதுலாம் தாண்டி விஜயவே வந்து கைது பண்ணணும், அல்லது ஒரு என்கொயரி நோட்டீஸ் அனுப்பணுங்க போலீஸு. அது தேர்தல் ஆணையம் சொல்கிறேன் நான். இப்போ வந்து திமுக அரசு கரண்டில் பவரில் கிடையாது, ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தான் இருக்குது. அப்போ இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆனதோடைய விளைவு என்ன, எல்லாரையும் பார்த்துட்டாங்க. இனி இந்த படம் திருப்பி வந்தாலும் ஓட போகிற கிடையாது. அப்போ எடிட்டர் தான் காரணங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ அவனை கூப்பிட்டு விசாரிச்சு எப்படி ரிலீஸ் ஆகிடுச்சு, யார் ரிலீஸ் பண்ண சொன்னது அப்படிங்கிறத துருவி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த துருவின இடத்துக்கு போனோம்னாக்கா ஆதவ ஒரிஜின் இருக்க வாய்ப்பு இருக்குது, பின்னணியாக குஷி ஆனந்து, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படத்தை காட்டித்தான் நம்ம எப்படியாவது படமே இதை வச்சு தான் ஓட்டுவான்னு ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க. அப்படி இருக்கும்போது இது இப்படி செஞ்சாத்தே முடியும்னு அவங்க முடிவு பண்ணித்தான் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இது முறையாக விசாரிக்கப்பட வேண்டியது யாருன்னா, அந்த படம் பார்த்தவனை கைது பண்ணுறது, எடிட்டரை கைது பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இந்த கைது பண்ணவன்ட்ட வாக்குமூலத்தை வாங்கி என்ன பண்ணணும், இதுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்கான்னு என்கொயரி பண்ணணும். விஜய்க்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கான 100% வாய்ப்புகள் இருக்கிறது. அது விளைவாக தான் படம் ரிலீஸ் ஆகுது. பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறானாக்கா, அதை விட அவங்களுக்கு என்ன நோக்கம்னா, அரசியல் அறுவடை செய்ய வேண்டும், இது ஓட்டுகளாக மாற்ற வேண்டும். அதற்கு இந்த படம் ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுற நோக்கத்தில் தான் அதை ஒரு முதலீடு மாதிரி கருதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்த்தவனை கைது பண்ணுறது, எடிட்டர் கைது பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல நேரடியாக இந்த தேர்தல் ஆணையம் யோக்கியமான தேர்தல் ஆணையம் இருந்தால் விஜய்க்கு நோட்டீஸ், குறைஞ்சபட்சம் ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பினா தான், ஏன்னா அதோட விளைவு எங்கே வந்து அடைக்கிற பாருங்க, ஓட்டு என்ற பூத்து வரைக்கும் அந்த விஜயோட ஆதரவாளர் படத்தை பார்க்குறான்னா
அப்போ இவங்களை என்ன மாதிரியான மனநிலை உருவாக்கி வச்சுருக்காங்க? அப்போ படங்கிறது சர்வசாதாரணமாக எல்லா கைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ எடிட்டர் மட்டும் கைது பண்ணு என்ன நியாயம்? முதல்ல இந்த படம் பார்த்தவனை கைது பண்ணுறதை முதல் விடுங்க. அவனை கைது பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அவன் என்ன செஞ்சுருக்கான்னா, ஒரு ஓட்டு எனக்கூடிய வாக்குப்பதிவு இவிஎம் மிஷின் இடத்துலேயே அவன் கைது படம் பார்த்துருக்கான்னா, அப்போ அவன் என்ன லட்சணமாக பாதுகாத்துருப்பான்? அப்போ தேர்தல் ஆணையம் எங்களை என்ன அஜாக்கிரதையாக இருக்குது? தேர்தல் ஆணையமும் இது வந்து இந்த கேள்வியெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். குறிப்பாக இந்த எடிட்டரை சொன்னதோ, எடிட்டரை கைது பண்ணுறதோ, இந்த படம் பார்த்தவனை கைது பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. இந்த படம் பார்த்த கைது பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியா முழுக்க ஒரு பிளாஸ் நியூஸ். இது என்ன இந்த வெறும் பிளாஸ் நியூஸ் ஆகுறது? ஒரு மீடியா ட்ரையல் மட்டும் நடத்துறது என்ன வகை நியாயம் இது? அதனால் முதல்ல இந்த எடிட்டர் கைது செய்கிறோன்னா அவன்கிட்ட உண்மையான வாக்குமூலம் வாங்கி தேர்தல் ஆணையம் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் இந்த செய்கை நமக்கு உணர்த்துது. இன்றைக்கி இவி மிஷின் பாதுகாக்கிறவன் வந்து படம் பார்க்குறேன். நாளைக்கு மே 4ஆம் தேதி ரிலீஸ் அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, பல வாக்கம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த கைது நடவடிக்கை இதெல்லாம் ஒரு செய்தி என்பது அபத்தம். முதல்ல வந்து விஜய் மீது உண்மையான நோட்டீஸ் அனுப்பணும், விசாரணைக்கு அழைக்கணும். அது தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருக்கும் பட்சத்தை அதை செய்யும் நான் நம்புகிறோம். நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையம் மேலே ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்கறது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதனால விஜய் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் நியாயமான கேள்வி, ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். குழந்தைகள் அதாவது மனித உரிமை கழகமும் தலையிடணும். இப்போ வந்து குழந்தைகள் உரிமை கண்காணிப்பை வந்து தலையிட்டது கொஞ்சம் மேலோட்டமாக இருக்குது. இது என்ன வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகடைக்காய்களாக குழந்தைகளை பயன்படுத்துவதா அப்படின்னு கேள்வி எடுத்துக்காங்க. கேள்விலாம் நியாயமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா விஜயால் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களை தாண்டி இளைஞர்களை தாண்டி நடுவயதை தாண்டி குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உளவியல் ரீதியாக வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார் என்பதை உண்மை. சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு கொடூரமாக என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், நமக்கு அது போதிய வயசு வந்துருச்சா அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துருப்பீங்க. வலைத்தளங்களில் தொடர்ந்து ஒரு பொண்ணு அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, குடும்பி பிடிச்சி இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொருப்பா உனக்கு விஷம் வைக்காமல் விட மாட்டேன்னு சொல்லுது. இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா, பார்த்தீங்களா நான் வந்து திமுக ஓட்டு போட்டேன், எங்கள் அப்பனே வெளியே படுக்க போட்டேன்னு சொல்கிறான். இது வந்து என்ன வகையான கலாச்சாரத்தில் போயிட்டுருக்கோம், எப்படி போயிட்டுருக்கோம், இளைய தலைமுறை எந்த மாதிரி நாசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையிலே உள்ளபடி பார்க்கும்போது பதறது மனசு. அப்போ இதை எல்லாமே லேட்டாக தாங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து தலையிடுது. குறிப்பாக அந்த மனித உரிமை கண்காணிப்புன்னு தலையிடுன்னு நினைக்க வேண்டியிருக்குது. இதெல்லாம் வந்து முறையாக நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அவருக்கு வந்து ஒன்றும் இந்த மாதிரி வழக்குகளை வந்து ஜனநாயகன் படமே ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது. அது ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த நடிகர் விஜய் என்பவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க குழந்தைகளோட மன வளர்ச்சிக்கு எதிராக இருக்கார். அது ஒரு கைப்பாவையாக பயன்படுத்த தான் ஓட்டு வாங்கணும்ட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். தேர்தலுக்கு என்ன சொல்கிறார், ஒவ்வொரு குழந்தைகளும் அடம் பிடிங்க, காற்றுல போய் விசில வச்சு ஊதுங்க, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. டேய், அரசியல் வரலாற்றிலே இப்படியாவது எங்கேயாவது ஒரு தலைவன் வந்து இப்படி பேசியிருப்பானா, இப்படி வாக்கு சேகரிப்பானா? எவ்வளவு குழந்தைகள் மீதான வன்முறையை திணிக்கிறீங்க? குழந்தைகள் மீது ஏன் 18 வயதுக்கு மேலே வந்து ஓட்டு போடணும்னு சொல்கிறோம்? அது அறிவு இருக்கா இல்லையா விஜய்க்கு? அப்போ உனக்கு வந்து வயதுக்கு வந்தவர்கள் சிந்திப்பவர்களாக இருக்கிறார்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட ஓரளவுக்கு சிந்திப்பவர்களாக இருக்கிறார்கள். குழந்தைகள் மட்டும்தான் சிந்திக்கும் திறனை இழந்து இருக்கிறது. அதை நீ பயன்படுத்துகிறன்னா நீ எவ்வளோ தூரத்துக்கு பலவீனமாக இருக்க? உன் சினிமாத்தனை எவ்வளவு அசிங்கமாக வெளிப்படுதுன்னு பாருங்கள். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட பார்த்தீங்கன்னாக்கா பாட்டிகளையும் கிழவிகளையும் கிராமப்புறங்களை கட்டி பிடிச்சி தான் ஓட்டு கேட்பார். அதை ஒரு பிம்பமாக்கி வந்து ஓட்டு சேகரிப்பார். ஆனால் அரசியல் வரலாற்றையே இந்த ஆளுதான் குழந்தைங்களை தூக்கி கூடுறது, அதுக்கு பேர் வைக்கிறது, இதெல்லாம் ஒரு வகை. ஆனால் குழந்தைங்களையும் ஓட்டு கேட்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் உச்சபட்ச வன்முறை. குழந்தைகள் உரிமை கண்காணிப்பை வந்து சும்மா மன்னிப்பு கேட்க சொல்லக்கூடாது, இந்த பகடக்காயை இந்த டயலாக்லாம் பேசக்கூடாது. முதல்ல உடனே அவருக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, நோட்டீஸ் பறக்க வேண்டும். அதுதான் சரி. அதுக்கு அது இல்லைனாக்கா அவரே வந்து கைது செய்யலாம். இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து குழந்தைகள் வந்து அது ஒரு வாக்காளர், நாட்டின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வாக்குச்சீட்டு. அதை வந்து கேட்பதற்கு குழந்தைகளை துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறாருன்னா இது எவ்வளோ பெரிய அத்துமீறல், எவ்வளோ பெரிய உரிமை மீறல் இது. இப்போ பாருங்கள், ஒரு வயதுக்கு வராத ஒரு 17 வயசு 12 வயசுக்குள்ள பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா போக்சோ சட்டம் இருக்குது. ஏன்னா அதுக்கு என்ன சொல்கிறது, செக்ஷன்னா என்ன நாலேஜ்னே தெரியாத ஒரு குழந்தைய போய் வன்புணர்வு பண்ணால் அப்படி போக்சோ சட்டம் இருக்கும் பொழுது இது ஜனநாயக ரீதியாக ஒரு ஜனநாயகத்துக்காக கருதப்படக்கூடிய நம் நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரத்தையே கட்டமைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஓட்டரசியல். அந்த ஓட்டரசியலை நீ குழந்தைகளை வந்து துஷ்பிரயோகம் பண்ணினாக்க இதுக்கு தண்டனை கிடையாதா? இது தனிச்சட்டத்துக்கு கொண்டு வரணுமா? அப்போ விஜயோட நோக்கம் என்னங்கிறது அம்பலப்படுது.
அதாவது வயதுக்கு வந்தவர்களை 18 வயது மேற்பட்ட ரொம்ப மூலச்செலவு பண்ண முடியாது. சினிமா பார்க்கக்கூடிய, டிவியில் எந்த நேரம் இருக்கக்கூடிய, இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்தால் அது என்ன சொன்னாலும் அதை ரசிக்கும். ஏன்னா இவனுக்கு என்ன ஒரே தகுதி இருக்குன்னா, நடிக்கிறாரு, நல்ல டான்ஸ் ஆடுறாரு. நல்ல டான்ஸ் ஆடினா எல்லா குழந்தைக்கும் பிடிக்கும். அப்போ இவருக்கு இருக்கிற தகுதி டான்ஸ் ஆடுறது மட்டும்தாங்கிறது விஜய்க்கு துல்லியமாக தெரியுது. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிறாரு. குழந்தைகளை வந்து கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல், அரசியல் அறிவு இல்லாமல், வரலாற்று அறிவும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைகளை வந்து ஓட்டுக்கழுங்கன்னு சொல்லி விசில் ஊதுங்க, அதை ஊதுங்க, இதை ஊதுங்கன்றாரு. அப்போ என்ன எங்கே அது அதாவது விஜயோட உச்சபட்ச அரசியல் மோசமான மனநலங்கிறது நல்லா வெளிப்படுது. குறிப்பாக மனித உரிமை கண்காணிப்போம், இதோட நிறுத்தக்கூடாது, நோட்டீஸ் அனுப்பணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு இந்த விஷயத்தையுமே வந்து தேர்தல் ஆணையம் தலையிடணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். அதாவது குழந்தைகள் கண்காணிப்பதற்கு ஆமாங்க அவர் பண்ணது தப்பு தாங்க, அவருக்கு நடவடிக்கை சொல்லணும். அதை தாண்டி நீதிமன்றங்களுக்கு தலையிடணும். குறிப்பாக உயர்நீதிமன்றம் போன்றவைகள் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து துஷ்பிரயோகம் பண்ணோம்னாக்கா அது என்ன வகையான நடவடிக்கைன்னு எடுத்து விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணுங்க. இது என்னன்னே தெரில. இந்த மனப்போக்கு வந்து நல்லதில்லை. மீடியாக்களும் இதை வந்து இது ஒரு கண்டென்ட்டாக அதை ஒரு பேசுகிறானே தவிர, மீடியாக்கள் இந்த மாதிரி விஷயங்களை சரின்னு சொல்லி எங்கேயுமே டிபேட் நடத்த கிடையாது. இது தவறுன்னு சொல்லி டிபேட் நடத்தவே கிடையாது. மேற்கொண்டு இது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. விஜயோட இந்த அரசியல் போக்குங்கிறது நல்லதல்ல. இது வந்து உச்சபட்சமாக கண்டிக்கத்தக்கது. குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் இதோடு நிறுத்தக்கூடாது, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது அவர் மீது வழக்கு போட வேண்டும். அதற்கு விஜய் அடிபணி வைக்கணும். அப்போத்தான் வந்து இது வருங்காலத்தில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். ஒரு அரசியல்வாதி வர்றாரு போகிறாரு, அவருக்கு மாலை போடுங்க, தொண்டை போடுங்க, குழந்தைக்கு பேர் வைங்க, அல்லது குழந்தைக்கு கூட வச்சுக்க, தப்பு கிடையாது. இப்போ உதயநிதி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் கூட குழந்தைகளை பார்த்துருக்காரு. ஆனால் கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்ஸ்டா இந்த மாதிரி இணையதளங்களுக்கு ஆர்வம் இருந்தாங்கப்பா படிவை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இது தப்பு கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா, அந்த குழந்தையிலே ஓட்டு கூட சொல்ல கேட்குற குழந்தை. அதோட விளைவு என்னன்னா பார்த்தீங்கன்னா, பெற்றோரோட காணொலியில் பாருங்கள், ஒவ்வொன்றா நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அதை பூரா வரிசையாக போடுங்க. நான் சிவன் கோயில் போறேன், சிவன் அடியாரு, நான் ஐயப்பன் கோயில் போறேன். நீ அதை பத்தி இப்ப கடிக்கு பாரு, கடிக்கும் பத்துக்கு டிவிக்கு நாய் எல்லாம் இப்பதான் கடிக்கும் போது டிவிக்கு நாய். நான் டிவி கேக் போட்டேன். நானுமே டிவி கேக்குதான். நீ வீடியோ எடுத்துட்டு ஒரு மனுஷன் பார்த்துருக்கிறாருல, இவர் வந்து உதயசூரியன் போட்டது என் அப்பா தான். அதனால உள்ள சைக்கிள் வெளியே பார்த்துருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா அரசியலுக்கும் குழந்தை என்னங்க சம்பந்தம்? குழந்தை உலகமே வேறானது. அதுகளுக்கு வந்து என்ன சொல்ல, சிந்திக்கின்றன், ஓட்டரசன் என்ன, அதிகாரம்னா என்ன, வரலாறுனா என்ன, எதுவுமே தெரியாது. அதுகளுக்கு ஆடலும் பாடலும் தான். ஆடலும் பாடலும் கூடிய ஆடலும் பாடலுக்குரியவராக விஜய் இருக்கிறார். அந்த விஜய் கொஞ்சம் கூட அறிவில் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி குழந்தைகளை பயன்படுத்த பார்க்குறார். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். வெறும் மன்னிப்பு சொல்கிறதுக்கு நியாயம் கிடையாது. மன்னிப்பு இவர் கேட்கவும் மாட்டார். அப்போ குழந்தை உரிமை கண்காணிப்பகம் மன்னிப்பு கேட்க சொல்லக்கூடாது. பகடக்காய்களாய் பயன்படுத்தி இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. அது பகடக்காய் பயன்படுத்தி உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேணும். குறைஞ்சபட்சம் முதல்ல நோட்டீஸ் அனுப்புங்கிறத நம்மளுடைய வேண்டுகோளை வைத்துக்கொள்வோம். ஓகே, இன்றைக்கி இவ்வளோ சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் திருச்செந்தூர் போயிருக்கிறாரு, சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அவரோட இதாக இல்லாமல் அந்த இதுலேயுமே அவர் வந்து பவன் கல்யாண் மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஆமாம், புது கட்டப்பில் ஊடகங்களை காரணம் மாட்டேன். புது கட்டப்பில் இறங்கினார். என்னடா புது கட்டப்பில்? வேட்டி சட்டைங்கிற நார்மலான ஒரு கட்டப் தானப்பா. அதெல்லாம் புது கட்டப்பில் இறங்கினார் விஜய். அவர் போட்டிருக்கனால புதுசாக இருக்கும். கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவதுங்க, மீடியாங்கிறது என்ன தெரியல, ஒரு மீடியா டார்லிங்காக குறிப்பாக சினிமா பிரபலமாக இருக்கக்கூடிய விஜயை வந்து தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது ரொம்ப 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 ஆபத்தானது. என்ன அந்த ஆள் வீடு கிளம்பி விட்டார், இட்லி சாப்பிட்டு விட்டார், அங்கே நடக்கிறார், இங்கே நடக்கிறார், இங்கே நடந்து விட்டார், வேலை தூக்கி விட்டார். என்னையா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது மீடியா உலகிறது ரொம்ப கேவலமாக டிஆர்பி ரேட்டுக்காக விஜய் ஊதி பெருசாகி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து போனது கூட ஒரு பெரிய என்ன சொல்கிறது, வர்றாரு போகிறாரு. இதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ராமா இருக்குது, அதை நம்ம சொல்லணும். இதுக்குள்ள பெரிய அரசியல் இருக்குது. எதுக்காக வந்து திருச்செந்தூர் போகிறாருன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க நல்லா பாருங்கள், அவருடைய சரியான நோக்கம் என்னென்னா, ஒட்டுமொத்த பெரும்பான்மையான இந்துக்கள் மக்களையும் திருப்திப்படுத்த முதல்ல முடியாது. அப்போ அவரோட முதல் நோக்கம் என்னென்னா, முழு வெற்றி சாத்தியம் இல்லை அப்படின்னு நடத்து வரும்போது கிறிஸ்தவ அமைப்புகளோட ஓட்டையாக குறைஞ்சபட்சம் பிரிக்கணுங்கிற அடிப்படையில் தான் கடைசி கிளைமேக்ஸில் பார்த்துருப்பீங்க, மொண்டி போட்டு நடந்தார், பார்த்துருப்பீங்க. மொண்டி போட்டு நடந்து பிரார்த்தனை செய்தார். இதற்காக கிறிஸ்தவ ஓட்டுகளை குறிவைக்கிறார்.
அடுத்து ஜாதி ஓட்டுகளையும் கூட ஒரு குறிவிப்பதாகத்தான் தெரிகிறது. பிள்ளைமார் ஓட்டுகள் விரிவிப்பதாக தெரிகிறது. அதுவும் கூட நடைமுறை இருப்பதாக தெரிகிறது. ஆக இவர் சாதி மதத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பாருங்கள். அப்போ நமக்கு பெரும்பான்மை ஓட்டு வருதோ இல்லையோ குறைஞ்சபட்சம் கிறிஸ்தவ ஓட்டுகளை குறி வைப்போம். அதில் ஒரு வாக்கில் அறுவடை செய்வதற்காக தேர்தல் கிட்ட இருக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா மொண்டி போட்டு நடந்தார். அது பக்கபலன் ஆச்சரியே தெரில. இப்போ ஒருவேளை நம்ம எல்லா பெரும்பான்மையான மக்களையும் சரி செய்வோம்னு சொல்லிக்காத்த திருச்செந்தூர் போயிருக்காரு. திருச்செந்தூர் போய் வேலை தூக்கி கொண்டு வேலை தூக்குறது இருக்க எல்லா அரசியல் கட்சிக்காரன் செய்கிறான்னு வச்சுக்குவோம். ஆனால் இவர் செய்யக்கூடிய நோக்கம் என்னென்னா ஒரு பெரும்பான்மையாக இந்து மக்களுடைய பிரதிநிதியாகவும் காட்டிக்கொள்ள வேண்டுங்கிற அற்ப விஷயத்தில் தான் இன்றைக்கி வேட்டி சட்டை ஒரு பக்கம் தமிழ் பண்பாடுன்னு சொல்லிக்கிறது, இன்னொன்று தமிழ் முருகன். இன்றைக்கி தமிழ் முருகனாகவே அவர் இல்லைங்கிறது வேறு. ஆனால் அவரை பூண்டி காட்டிக்கிறது இல்லையா, நான் முருகனோட பக்தனை காட்டிக்கிறது கிடையாதா. இது கிட்டத்தட்ட பாஜக அரசியல் தான். இந்த முருகனை கையில் இன்னும் சரியாக சொல்ல வேணாம், அரசியலுக்கு முருகன் கிட்ட. ஆக எல்லாருமே ஒரு பக்கம் எல்முருகன் ஒரு பக்கம் காவடி எடுக்கிறார், அல்லது அண்ணாமலை ஒரு பக்கம் காவடி எடுக்கிறார், வேலை தூக்குகிறார். அதே போல் கடந்த காலம் சீமான் அதை செய்கிறார். அதே வேலையைத்தான் இன்றைக்கி விஜயம் செய்கிறார். இது பெரும்பான்மை ஓட்டுகளாக இருக்கக்கூடிய அல்லது பெரும்பான்மை மக்களுடைய அவங்கள நான் ஒரு இந்து மாதிரி தான், கிருஷ்ணனும் எனக்கு வேணும், இந்து வேணும், ஒரு மதச்சார்பின்மை நாடகம் இருக்கு இல்லையா, அதைத்தான் விஜய் நாடகம் ஆடியிருக்கிறார். அதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னாக்கா நீ திருச்செந்தூர் கொடுக்கா, திருச்செந்தூர் போகிறார் வர ஒரு பர்சனோட விட்டுருவோமேங்க, ஏங்க இவ்வளோ ஊதி பெருசாக இருக்கணும். அப்போ திட்டமிட்டே விஜய் இந்த அதிமுக இடத்தில் இட்டு நிற்பதற்காக மீடியாக்களும் அல்லது மேலாதிக்க அரசியலும் குறிப்பாக ஒன்றிய அரசின் சதியோ என்று சொல்ல தோன்றுகிறது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கி திருச்செந்தூர் போயிருக்கார். திருச்செந்தூர் போகிறதுனால ஒன்றும் அரசியல் தலைகீழ் மாற்றம் நிகழப்போவதில்லை. நிச்சயமாக அவர் வாக்கு சதவீதமான கூடலாமே தவிர ஒருபோதும் ஆட்சியை பிடிப்பதோ அல்லது அவர்கள் தற்கூறிகள் என்பதற்கு சரியான அடையாளம். இப்போ அமைச்சரவை கூடலாம் போட்டிருக்காங்க, அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த வாங்காத மாட்டுக்கு வாங்காத கயிறுக்கு சண்டை ஓட்டுறது மாதிரி அப்படியான ஒரு மனநிலையில் மனம் பிறந்தவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் விஜய். இந்த அரசியல் போக்கு என்பது நல்லதல்ல. அது ஒருபோதும் என்ன சொல்வது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒவ்வாது. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவுக்கே பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பல அரசியல் முதிர்ச்சியான சம்பவங்களை, குறிப்பாக வரலாற்று நிகழ்வுகளை, படுபயங்கர வளர்ச்சி திட்டங்களை, இடஒதுக்கீட்டு விஷயங்களை, சமூக நீதி கொள்கை கோட்பாட்டை, இடதுசாரி அரசியலை, இன்னும் சொல்லப்போனால் கூட்டணிக்கு ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக இருப்பது எதுனாக்கா தமிழ்நாடு தான். அப்படியான ஒரு தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு சினிமா பொருள் அரசியல் என்ன சொல்கிறது அரசியல் சாக்கடையாக மாற்றி கொண்டிருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. விஜயோட நாடகங்கள் இதுவும் ஒன்று. ஓகே, நன்றி சார். ஓகே, நன்றி.